வட இந்தியாவில் இன்னைக்கு மௌனி அமாவாசை அப்படிங்கிறதால உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட அதிக அளவில் பக்தர்கள் திரண்டிருந்த நிலையில கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதுல பலர் காயமடைஞ்சிருக்காங்க. 31 பேர் உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் அரைகுறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. புனித நீராடும் சங்கம் காட் பகுதிக்கு பக்கத்தில் இருந்த தடுப்பு கட்டை உடைந்ததை அடுத்து பக்தர்கள் சிலர் காயமடைஞ்சிருக்காங்க. அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. காயமடைந்தவர்கள் குறித்த சரியான தகவல் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. மீட்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு கும்பமேளாவில் சிறப்பு அதிகாரியா பணியில் உள்ள அகன்கக்ஷா ராணா கூறியிருக்காரு. இந்த சூழல்ல சம்பவம் நடந்த பகுதியில பக்தர்கள் புனித நீராட தற்காலிகமா தடை விதிக்கப்பட்டிருக்கு. வட இந்தியாவில் மக மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மௌனி அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது. இதையொட்டி மகா கும்பமேளாவில் இன்னைக்கு 10 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு அம்ரித் கால ஸ்தானம் மிக முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய திரிவேணி யோகம் என்ற வானியல் தினமான இன்று அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே கும்பமேளாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. களத்திலிருந்து கிடைத்துள்ள தகவல் படி சுமார் 30 பெண்கள் காயமடைந்ததாகவும் அவர்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ்ல கடந்த 13ஆம் தேதி மகா கும்பமேளா விழா தொடங்குச்சு. அங்கு திரிவேணி சங்கமத்துல நாள்தோறும் சுமார் 1 கோடி பக்தர்கள் புனித நீராடி வராங்க. பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து செல்ல சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா நாடு முழுவதும் இருந்து பிரயாக்ராஜுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பிரயாக்ராஜ் ரயில் நிலையம் மற்றும் அதன் அருகில் 7 ரயில் நிலையங்கள் அமைந்திருக்கு. இந்த சூழல்ல அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து பிரதமர் மோடி உடனடியா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் பக்தர்கள் புனித நீராட தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு.